15க்கு 12 சைஸில் நல்ல பெரிய ஹாலுங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது, இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. 11க்கு 9ங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. உங்களுக்கு டோரை பொறுத்த வரைக்கும் கம்பர்ஷபிளில் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. பால்கனி இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. இந்த பால்கனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்ல இருந்து வாசல் வரைக்குமே வந்து ஃபுல்லாக நல்ல காற்றோட இருக்குங்க. இந்த பக்கம் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்துங்க, இந்த பக்கம் சவுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க. டேங்க்லேருந்து எல்லா வீட்டுக்குமே தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம பைப் லைன் இறக்கியிருக்கோம். ஒரு வீட்டில் மெயின்டெனன்ஸ் எடுத்தால் கூட இன்னொரு வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தனியாகவே இருக்குது. ஆமாம், தனித்தனியாக. இங்கே இருந்து ஜிஎஸ்டியோட எவ்வளோ தூரம்? ஜிஎஸ்டி ரோடு 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். 3.5 கிலோமீட்டர். 3.5 கிலோமீட்டர். கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர் தான். எல்லாத்துலேருந்தே 3 கிலோமீட்டர். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறையா பேர் நம்ம சென்னையில் கூடுவாஞ்சேரி ஏரியாவில் சிட்டிக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலபம் ரியால்டர்ஸ் கம்பெனியோட அப்பார்ட்மெண்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் பெருமாட்டு நடுவில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து கரெக்டாக 700 மீட்டர் தாங்க. சிட்டிக்குள்ளே தாங்க அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குது. ஸ்டில்ட் +3ங்க. மொத்தம் 6 வீடுகள். அது ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 2 வீடு தான். இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இங்கே உள்ள எல்லா வீடுகளுமே 898 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 898 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த பக்கம் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்துங்க, இந்த பக்கம் சவுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு 2 BHKங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 898 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நார்த் ஃபேஸிங்க. டோரை பாருங்கள், உங்களுக்கு வந்து டீ குட்லேயே கொடுத்துருக்காங்க. அது டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து கிரில் கேட்டும் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 15க்கு 12 சைஸில் நல்ல பெரிய ஹாலுங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது, இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. உள்ளே பாருங்க நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. நல்ல காற்றோடமும் சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாவது ஒரு டிவி ஷோகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா செட்டப்பும் கொடுத்துருக்காங்கங்க. அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. 8க்கு 8 சைஸில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் டாப்பை பாருங்கள், உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இந்த பக்கம் ஜன்னலும் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எல்லா திங்ஸையும் வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. எல்லாமே வந்து அழகாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. பார்த்தாலும் தெரியும். இந்த கிச்சன்லேருந்து போகிற மாதிரி இங்கே பாருங்கள் சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்கங்க. சர்வீஸ் ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள் நல்ல காற்றோட இருக்குங்க, நல்ல வெளிச்சம் இருக்குங்க. சர்வீஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரோடு வியூவில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல வெளிச்சம் உள்ளே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் பார்க்கலாங்க. பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலில் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க இதில் வந்து சின்ன டேபிள் போட்டு அவங்களுடைய ஒர்க்கை வந்து இங்கேருந்து பண்ணிக்கலாங்க. அதுக்காக இந்த இடத்த ஒதுக்கியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பெட்ரூமுங்க, இந்த பக்கம் ஒரு பெட்ரூமுங்க. அப்படியே சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 6க்கு 4ங்க. 2 பெட்ரூமே ஒரே சைஸ் தாங்க. 11க்கு 9ங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. உங்களுக்கு டோரை பொறுத்த வரைக்கும் கம்பர்ஷபிளில் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காம்பாக்டான நல்ல பெட்ரூம் தாங்க. இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு வென்டிலேஷன் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ மெஷ்ஷும் கொடுத்துருக்காங்கங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேப்டாப் கபோர்டு எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி 11க்கு 9 சைஸ் தான். உங்களுக்கு அது கம்பர்ஷபிளில் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்லேயே கொடுத்துருக்காங்கங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு வாஷ் பேஷனும் இருக்குங்க. எல்லாமே ஷவர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த பெட்ரூம்லையும் லேப்டாப் பாருங்கள், கபோர்டையும் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னலும் இருக்குங்க. இங்கேயே வந்து மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள் பால்கனி. இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. இந்த பால்கனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்ல இருந்து வாசல் வரைக்குமே வந்து ஃபுல்லாக நல்ல காற்றோட இருக்குங்க. வெளிச்சமும் பக்காவாக இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்க முடியுதுங்க. வேலம்மாள் ஸ்கூல் தெரியுதுங்க. அதாவது சிட்டிக்குள்ளே தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஹோம் டூர் பார்த்தாச்சிங்க. இந்த ப்ராஜெக்டில் 6 வீடுகளுமே ரெடி டு மூவில் இருக்குங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்து ஓகே பண்ணால் போதுங்க, உடனே கிரகப்பிரவேசம் பண்ணி குடியேறலாங்க. இந்த ப்ராஜெக்டில்
வீட்டோட ப்ரைஸ் என்ன, இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பில்டர்டே கேட்கலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நம்ம வந்து ஹோம் டூர் பார்த்துட்டோம். வீடு வந்து சூப்பராக கட்டியிருக்கீங்க. கூடுவாஞ்சேரியில் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக கூடுவாஞ்சேரியில் எங்கே இருக்குது? கரெக்டாக சொல்லணும்னா வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஹட்சன் டெய்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லர் இருக்குது. அதை ஒட்டி உள்ளே வரணும். வந்து ஒரு லைட்டு, ஒரு லெஃப்ட்டு, அகெயின் ஒரு ரைட் அண்ட் ஒரு லெஃப்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் ரீச் ஆகிடும். சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து நெல்லிக்குப்பம் ரோடு வந்து எவ்வளோ தூரம்? கரெக்டாக நெல்லிக்குப்பம் ரோடு ஒரு 700 மீட்டர்ஸ் வரும். 700 மீட்டர் தான். ஆமாம், நடந்தே வந்துடலாம் இல்லையா? ஆமாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்கே இருந்து ஜிஎஸ்டி ரோடு எவ்வளோ தூரம்? ஜிஎஸ்டி ரோடு 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். 3.5 கிலோமீட்டர். 3.5 கிலோமீட்டர். கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் 3.5 கிலோமீட்டர் தான். எல்லாத்துலேருந்தே 3 கிலோமீட்டர். சரி சார். இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க சார்? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு கொடுத்துருக்கோம். சம்புக்கு டெடிகேட்டட் மோட்டர் கொடுத்துட்றோம். இவி சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துட்றோம். இது இல்லாமல் மேலே டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க்கு. டேங்க்லேருந்து எல்லா வீட்டுக்குமே தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம பைப் லைன் இறக்கியிருக்கோம். ஒரு வீட்டில் மெயின்டெனன்ஸ் எடுத்தால் கூட இன்னொரு வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓ, தனியாகவே இருக்குது? ஆமாம், தனித்தனியாக. இது இல்லாமல் 6 கார் பார்க்கிங் தனியாக கொடுத்துட்றோம். உள்ள இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து பூஜா கபோர்டு, மாடுலர் கிச்சனு, எல்லா கபோர்ட்ஸு, லாஃப்ட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோவில் காமிச்சிருப்பீங்க. ஆமாம், எல்லாமே இதில் ஆல் இன்க்ளூசிவாக பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இபியும் நம்ம இதிலே இன்க்ளூட் பண்ணிடுறோம். கார் பார்க்கிங்கும் இதிலே இன்க்ளூட் பண்ணிடுறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்கோங்க சார். பிராண்டட் லிஃப்ட் தான் பண்ணியிருக்கோம். 1 இயர் ஏஎம்சியோட நமக்கு லிஃப்ட் வந்துடும். ஓகே சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் ப்ரைஸ் என்ன சார்? ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ 52 lakhs கோட் பண்ணியிருக்கோம் சார். 52 லட்சம். ஆமாம். இப்போ எல்லாமே சேர்த்து தான்? எல்லாமே சேர்த்து. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டே உங்களுக்கு 3 lakhs வந்துடுது. எல்லாமே சேர்த்து நம்ம ஆல் இன்க்ளூசிவாக 52 lakhs கொடுக்கும். சரி சார். இந்த ப்ராஜெக்ட்டில் வீடு வாங்க லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணலாங்க சார். ஆல்ரெடி எஸ்பிஐயில் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்க்கில் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே சார். ஓகே. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோவில் ப்ளே ஆகிற மொபைல் எண்களில் பில்டரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.